கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனமகிழ்ச்சியான இந்த காலை பொழுதிலே நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் கூடி வருவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்கிற அருமையான பாடலை கரங்களை தட்டி சந்தோஷத்தோடு கூட பாடி நம்ம எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பலிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பலிபோம். நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்துதார். அவர் நல்லவர், அவர் வல்லவர் என்று சொல்லி இந்த காலை ஆராதனை வேளையில் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துமா? நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. கரங்களை தட்டி சொல்லுவோம். முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சொல்லுவோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம்.
சோதனை பட்சிக்க வந்தாலும் முச்சடிதனில் தோன்றி ஆண்டவர் பாதுகாத்தாரே, அதே ஆண்டவர் இன்னும் ஜீவித்துக் கொண்டே இருக்கிறார். மகிழ்ச்சியோடு சொல்லுவோமே, ஆண்டவரே எங்களை பாதுகாத்தீரே ஒவ்வொரு நாளும் என்று. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், உச்சடிதனில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், உச்சடிதனில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. தட்டி சொல்லுவோம், பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், உச்சடிதனில் தோன்றியதே. சொல்லுவோமா, அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், உச்சடிதனில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். கார் இருள் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் பாரினிலே அவன் நம்முடைய பாதையின் ஒளியாய் வந்து ஒவ்வொரு நாளும் நடத்த போதுமானவர் நம்முடைய ஆண்டவர். அவர் கிருபை என்றென்றும் உள்ளதா இருக்கிறதுனால அவருடைய ஜனத்தை ஒருபோதும் அவர் கைவிடுவதே இல்லை. நல்ல சந்தோஷத்தோடு கூட கைகளை தட்டி பாடும். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரை பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரை பாதையின் ஒளியாய். நம்மை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. நம்மை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஒரு முறை கூட நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உணர்ந்த அந்த வார்த்தைகளை சொல்லி பாருங்க. ஆண்டவரே, அவர் கிருபை என்றென்றும் உள்ளதப்பா. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். வெள்ளம் போல நிந்தைகள் மேற்கொள்ள வந்தாலும் வீரன் நெகேமியாவுக்கு ஆவி அளித்து திட நம்பிக்கை தைரியத்தை கொடுத்த அதே ஆண்டவர் இந்த காலை ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் திட நம்பிக்கையும் தைரியத்தையும் தந்தருளுவாராக. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோம், வீரன் நெகேமியா ஆவியை அளித்து. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோம், வீரன் நெகேமியா ஆவியை அளித்து. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்று உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்று உள்ளது. ஒரு முறை கூட வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்து வீரன் நெகேமியா ஆவியை அளித்து. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்து வீரன் நெகேமியா ஆவியை அளித்து. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்று உள்ளது. திட
என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நாம் தேடி வந்திருக்கிற ஆண்டவர், நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் நித்திய தேவனாய் சத்தியவரனாய் இருக்கிறார். அவர் நித்தமும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். அவர் நல்லவர். அவரை துதிக்க வந்திருக்கிற ஆண்டுடைய சமூகத்தில் நித்திய தேவனாம் சத்தியவரனாம் நித்தமும் என்னுடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்தியவரனாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்று துதியுங்கள். அவர் கிருபை என்று உள்ளது. எல்லாரும் சொல்லுவோமே. அவர் நல்லவர் துதியுங்கள். அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர் என்று துதியுங்கள். அவர் கிருபை என்று உள்ளது. மகிழ்ச்சியாய் அவர் நல்லவர் என்று துதியுங்கள். அவர் கிருபை என்று உள்ளது. நித்திய தேவனாம் சத்தியவரனார் நித்தமும் நம்மோடு இருப்பதால். எத்தனை பேருக்கு சந்தோஷம் இந்த காலை வேளையில்? நித்திய தேவனானவர், சத்திய பரனானவர் நித்தமும் நம்மோடு இருக்கிறபடினாலே அவர் நல்லவர் என்று துதியுங்கள். அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர் என்று துதியுங்கள். அவர் கிருபை என்று உள்ளது. கிருபை என்று உள்ளது. ஹல்லேலூயா. அவர் கிருபை என்று உள்ளது. ஹல்லேலூயா. போற்றி பாடி அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நல்ல கைகளை தட்டி கதற மகிமைப்படுத்துவோம். நித்திய தேவன், சத்தியவரன், சர்வ சிருஷ்டிகளுக்கும் எஜமானன் நம்மோடு கூட இருந்து நடத்துகிற அந்த வருஷத்தின் துவக்கம் முதல் 6 மாத காலங்கள் கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருந்திருக்கிறது. அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால தான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஒரு புதிய மாதத்துக்குள் பிரவேசித்து அது முதல் ஆராதனை கூடுகையில் மகிழ்ச்சியோடு கூட வருவதற்கு ஆண்டவர் பலன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஒரு பாடலை பாடப் போகிறோம். என் இருதயம் நீர் தங்கும் ஸ்தலமாக வேண்டும், உம்முடைய வார்த்தைகள் பதிக்கிற இடமாக வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் பதிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அது நம்முடைய இருதயம் உணரணும். அதுதான் உண்மை. ஏனோ தானோன்னு சொல்லி நம்மளே ஒரு பக்தியின் வாழ்க்கையை தெரிந்து கொண்டு நடப்பது அது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில். அனுதினமும் ஆண்டவர் எதை விரும்புகிறார், அவருடைய திட்டம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, அவர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்பதை கவனித்து கேட்டு நம்முடைய இருதயம் அதை உணர்ந்து அந்த பாதையில் பயணிப்போமையானால் அதுதான் ஒரு ஆச்சரியம், அற்புதமான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதற்காகத்தான் ஆண்டவர் உடைய வார்த்தை சொல்லுகிறது. யூதாவின் புஸ்தகம் 1:24 வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடே கூட மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை வழுவாதபடி காக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகம் நம்மை வழுவி போக பண்ணுவதற்கு எவ்வளவோ சூழ்நிலைகளை உண்டாக்குகிறது. நமக்கு முன்பதாக எவ்வளவோ இடரல்களை சத்துரு விதைத்திருக்கிறான். எவ்வளவோ தவறி போகக்கூடிய பாதைகளையும் நாம் தடுமாறக்கூடிய எவ்வளவோ சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறான். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது வழுவாதபடி நம்மை காக்கிறவர். கரங்களை அசைத்து சொல்லுங்க, மகிழ்ச்சியா சொல்லி பாருங்க, எங்களை வழுவாதபடி காக்கிறவர். ஆகவே தான் சங்கீதக்காரன் கூட சொல்லுவாரு, ஆமே, நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை என் இருதயத்துல வைத்திருக்கிறேன். ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துல நிறைஞ்சிருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சிந்தை தடுமாறும் பொழுது எதை செய்யணும்னு தெரியும், நம்ம யோசிக்க முடியாமல் தடுமாறும் போது கூட சில வேத வார்த்தைகள் மூலம் ஆண்டவர் நம்மை நோடு கூட இடைபடுவதை உணர முடியும். அந்த
வேத வார்த்தை நம்முடைய இருதயத்துல நிரம்பி இருக்கும்போது அது நிச்சயமாய் வெளிப்படும். சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, இந்த பாடல ஒரு விண்ணப்பமா பாட போறோம். என் இருதயம் நீங்க தங்குகிற ஸ்தலமா மாறணும், உங்களுடைய வார்த்தைகள் பதிக்கிற ஒரு நல்ல இடமாய் மாறணும். சேர்ந்து பாடுவோமா? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி உற்சாகமா, ஆண்டவரே, இந்த காலை ஆறுதல்ல பங்கெடுத்திருக்கிற இருதயம் நீங்க தங்குகிற ஒரு ஸ்தலமாய் மாறட்டும்பான்னு சொல்லு. ஸ்தலமாக வேண்டும், உம் வார்த்தைகள் பதிக்கும் இடமாக வேண்டும். என் இதயம் நீ தங்கும் ஸ்தலமாக வேண்டும், உம் வார்த்தைகள் பதிக்கும் இடமாக வேண்டும். நேசிக்கிறே உம்மை நேசிக்கிறே, என் உயிரினும் மேலாய் நேசிக்கிறே, முழு மனதோடு உம்மை நேசிக்கிறே, என் உயிரினும் மேலாய். அப்படியே சேர்ந்து சொல்லுங்க. முழு மனதோடு உம்மை நேசிக்கிறே, என் இதயம் நீ தங்கும் ஸ்தலமாக வேண்டும், வார்த்தைகள் பதிக்கும் இடமாக வேண்டும். என் இதய பலகையிலே உன் சித்தம் எழுதனுமே, உமது வார்த்தையிலே எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் இதய பலகையிலே உம் சித்தம் எழுதனுமே, உமது பிரமாணத்திலே உம் சித்தம் விளங்கிடுவே. என் இதயம் முழுவதும் என்றும் உமக்காய் உடன்படிக்கை செய்தே, உடன்படிக்கை செய்தே. என் இதயம் நீ தங்கும் ஸ்தலமாக வேண்டும், வார்த்தைகள் பதிக்கும் இடமாக சேர்ந்து சொல்லுவோமா? என் இதயம் நீ தங்கும் ஸ்தலமாக வேண்டும், வார்த்தைகள் பதிக்கும் இடமாக வேண்டும். கல்லான இருதயங்களுக்குள்ளாக இன்றுமே அவர் வாசம் பண்ணுவதில்லை. கல்லான சிலைகளுக்குள் அவர் ஒருபோதும் இருப்பதில்லை. ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை சதையான இருதயமாய் மாற்றி அதை ஒரு மகிமையின் ஸ்தலமாய் மாற்றுகிறார். என்றென்றும் அவர் நமக்குள்ளே தங்குகிற ஸ்தலமாய். நல்ல கைகளை தட்டி சேர்த்து கல்லான சிலைகளுக்குள் நீர் என்றும் இருப்பதில்லை, கல்லான இதயத்திலே நீர் என்றும் இருப்பதில்லை. ஒரு முறை கூட சொல்லுங்க. கல்லான சிலைகளுக்குள் நீர் என்றும் இருப்பதில்லை, கல்லான இதயத்திலே நீர் என்றும் இருப்பதில்லை, கல்லான
சொல்லுங்க பார்க்கலாம். வசனங்கள் எல்லாம் எனதாக வேண்டும், என் இதயம் முழுவதும் உமதாக வேண்டும். உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். ஒரு முறை கூட சொல்லுங்க. உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். என் உயிரினும் மேலாய் நேசிக்கிறேன். முழு மனதோடு உன்னே சொல்லுங்க. வாயில திறந்த ஆண்டவரே, உயிரினும் மேலாய் நேசிக்கிறேன். முழு மனதோடு உம்மை நேசிக்கிறேன். என் இதயம் நீ தங்கும் ஸ்தலமாக வேண்டும், உம் வார்த்தைகள் பதிக்கும் இடமாக. சொல்ல ஒரு முறை கூட. என் இதயம் நீ தங்கும் ஸ்தலமாக வேண்டும், உம் வார்த்தைகள் பதிக்கும் இடமாக வேண்டும். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஆமென் நம்முடைய இருதயத்தை அவர் தங்குகிற ஸ்தலமாய் மாற்றி மகிமையுள்ள ஸ்தலமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். எப்படி நான் பாடுவேன், இரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவர் என்கிற அருமையான நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். கரங்களை தட்டி சந்தோஷத்தோடு கூட அந்த பாடலின் சில சரணங்களை மகிழ்ச்சியாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. You Jesus. Hallelujah. Jesus. எல்லாரும் சந்தோஷத்தோடு கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் மீட்டிருக்கிறார், அவருடைய இரத்தத்தை சிந்தி. அதை நினைவு கூறும்படியாய் மகிழ்ச்சியா இந்த பாடலை பாடுவோமே. சேர்ந்து பாடி கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவான். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. கைகளை தட்டி சொல்லுங்க. ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா எல்லாரும் வாயில திறந்து சத்தமா பாடலாமே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஆமென். எப்படி நான் பாடுவேன், எப்படி பாடுவோம், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அழைப்பவரே, ஆறுதல் நாயகரே. அபிஷேகித்து அழைப்பவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை அபிஷேகிப்பவரே. ஆறுதல் நாயகனே. ஐயா ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே. உம்மை எப்படி நான் பாடுவேன். நல்ல கைகளை தட்டி உற்சாகமா என்ன அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி பாடு. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உந்தன் பாதம் நல்ல கைகளை தட்டி அமர்ந்திருந்து சொல்லுங்கம்மா. நல்ல
சந்தோஷத்தோடு ஓயாமல் முத்தம் செய்கிறே ஐயா, ஓயாமல் முத்தம் செய்கிறே ஐயா, ஓயாமல் முத்தம் செய்கிறே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். மகிழ்ச்சியாய் சொல்லுவோம். உம்மை எப்படி நான் பாடுவேன், நல்ல உற்சாகமா சேர்ந்து பாடுவோம். என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்னை விட்டு எடுபடாத தம்பி தங்கச்சி கையை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி. நீதானையா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. ஐயா, நல்ல பங்கு நீதானையா. ஐயா, நல்ல பங்கு நீதானையா. ஐயா, நல்ல பங்கு நீதானையா. என்னை விட்டு எடுபடாத, எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. ஐயா, நல்ல பங்கு நீதானையா. ஐயா, நல்ல பங்கு நீதானையா. உம்மை எப்படி நான் பாடுவேன், சந்தோஷமா என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உளையாத சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே. சத்தமா சொல்லுவோம் சேர்ந்து. உளையாத சேற்றினின்று நீங்கள் ஒவ்வொருவரையும் தூக்கி எடுத்தவரே. ஐயா, தூக்கி எடுத்தவரே. அதை உணர்ந்து சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. ஆண்டவரே, உளையாத சேற்றிலிருந்து உணர்ந்த எங்களையும் உளையாத சேற்றில் நின்று தூக்கி எழுந்து நிற்போமா? இருக்கிற இடங்களை எழுந்து நின்று அது சந்தோஷத்தோடு கூட சேர்ந்து பாடுவோம். தூக்கி எடுத்தவரே. ஐயா, தூக்கி எடுத்தவரே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அப்படியே இருக்கிற நிலையில கரங்களை தட்டி ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தை செய்வதற்காக இந்த கால வேளையில கூடி வந்திருக்கிறோம். மகிழ்ச்சியா சொல்லுங்க ஆண்டவரே, உங்க நாமம் உயர்த்தப்படுவதாக, உம்முடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுவதாக, உம்முடைய உன்னத நாமம் உயர்த்தப்படுவதாக. நாமம் உயர்த்திடுவே, உம் விருப்பம் செய்திடுவே. எத்தனை பேர் சொல்ல முடியுது காலவெளியில? உந்த நாமம் உயர்த்திடுவே, உம் விருப்பம் செய்திடுவே. மறுபடியும் சொல்லுவோம். உந்த நாமம் உயர்த்திடுவே, என் நாவாலை உயர்த்துவோம், எங்கள் இருதயத்தாலே உயர்த்துவோப்பா. உந்தரி நாமம் உயர்த்திடுவே, உம் விருப்பம் செய்திடுவே. சந்தோஷமா பின்னாடி இருக்கிறவங்க, உந்தரி நாமம் உயர்த்திடுவே, உம் விருப்பம் செய்திடுவே. ஐயா, உம் விருப்பம் செய்திடுவே. ஐயா, உம் விருப்பம் செய்திடுவே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். காலை வேளையில ஆண்டவரே, என்னப்பா சொல்லி உங்களை துதிக்க முடியும்? எத்தனை நாவாலே உம்மை துதிக்க முடியும்? என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஹalleluya, ஹalleluya,
நாமம் உயர்த்திடுவே, உம் விருப்பம் செய்திடுவே. கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டுமே, உன்னத தெய்வத்தை நோக்கி பார்க்கட்டுமே. காலவெளியில உம் விருப்பம் செய்திடுவே, உம் விருப்பம் செய்திடுவே. நாங்கள் ஒவ்வொருவருமே உம் விருப்பம் செய்திடுவே. உம்மை எப்படி என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி சொல்லுங்க ஆண்டவரே, உம்மை எப்படி நாங்கள் பாட முடியும்? எத்தனை நாவாலே பாட முடியும்? ஆமென், ஆமென், ஆமென். நீ செய்தவைகள் ஏராளம் உண்டு. ஆமென், நீ செய்தவைகள் நன்மைகள் ஏராளம் உண்டு. நீ நடத்துகிற பாதைகள் ஆச்சரியம் அல்லவா? எப்படி உம்மை பாட முடியும் ஆண்டவரே? அப்படி சொல்லுங்கம்மா. உளையான சேற்றிலே அமிழ்ந்தவர்கள் நாங்கள், இந்த உலகத்தின் போக்கிலே போனவர்கள், உலகம் காண்பிக்கிற பாதையிலே பயணித்துக் கொண்டவர்கள், உலகம் காட்டுகிற ஆண்டவரே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்க துணிந்தவர்கள், உலகத்தின் போக்கிலே சென்றவர்கள். ஆமென். ஆனாலும் கர்த்தர் எங்களை திசை திருப்பினீரே, கர்த்தர் எங்கள் பாதையை மாற்றினீரே. அப்படி சொல்லுங்கம்மா. ஆண்டவர் நம்மை ரட்சித்த விதத்தை நினைத்து சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எங்களை தூக்கினி, பாவ படுகொலியில் அமிழ்ந்து கொண்டிருந்த எங்களை தூக்கினி, பாவத்தோடு ஐக்கியப்பட்டிருந்த எங்களை தூக்கினி, உளையான சேற்றில் இருந்து எங்களை தூக்கி நிறுத்தினி, எங்கள் பாவத்தை கழுவினி, பாவ மறையங்களை சுத்திகரித்தி எங்களுக்கு ஒரு நல்வாழ்வு தந்தி. ஹல்லேலூயா. ஷகதட ரபலதனமா. ஆமென். உம்முடைய அன்பு பெரியது ஐயா, உம்முடைய அன்பு பெரியது. உம்முடைய இரத்தத்தையே சிந்தி எங்களை விட்டு இருக்கிறீர், இரத்தத்தை சிந்தி எங்களை விலை கிரயமாய் வாங்கி இருக்கிறீர், கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். உம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்களை கிரயத்திற்கு மீட்டிருக்கிறீர். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு நல்வாழ்வு எங்களுக்கு தருவதற்காக, ஒரு நித்திய வழியில் எங்களை நடத்துவதற்காக நீர் விருப்பப்படுகிற, நீர் ஆயத்தம் பண்ணின அந்த மகிமையின் வாழ்வுக்கு எங்களை அழைக்கும்படியாக உம்முடைய இரத்தத்தையே சிந்தி இருக்கிறீர். சொல்லுங்க. உம்முடைய இரத்தம் சிந்தி எங்களை மீட்டிருக்கிறீர், உம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்களுக்கு மீட்பை தந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. இரத்தம் சிந்தி மீட்டவரே ஐயா, இரக்கம் நிறைந்தவரே, இரத்தம் சிந்தி மீட்டவரே. சத்தமா சொல்லி பாருங்க. ஐயா, இரக்கம் நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா, இரக்கம் நிறைந்தவரே. நம் தேடி வந்திருக்கிற ஆண்டவர் இரக்கம், மிகுந்த இரக்கம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். அம்மா, அவர் இந்த உலகத்தை போல், இந்த உலகத்தின் நேசத்தை போல் அவருடைய நேசம் இல்ல. இந்த உலகம் காண்பிக்கிற பாசம் அவரிடத்துல இல்ல. இந்த உலகம் கொடுக்கிற நேசமும் பாசமும் அநித்தியமானது. அது ஒரு சிற்றின்பத்தை மாத்திரமே அருளி செய்ய முடியும். ஆமென், ஆமென். நீங்க தேடி வந்திருக்கிற ஆண்டவர் அவருடைய இரத்தத்தையே சிந்தி இருக்கும் பொழுது, அவரையே நமக்கு தந்திருக்கும் பொழுது, அவரையே நமக்காக தந்திருக்கும் பொழுது, ஆமென், மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. சொல்லுங்க. உள்ள சொல்லட்டும். உம்மையே எங்களுக்காய் தந்தீரே, உம்முடைய இரத்தத்தையே சிந்தி எங்களை வாழ வைக்கிறீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு. ஹல்லேலூயா. அபிஷேகித்து அடைப்பவரே, ஆறுதல் நாயகனே. நல்லா சொல்லுங்க. அபிஷேகித்து அடைப்பவரே, எங்கள் ஆறுதல் நாயகனே, எங்கள் ஆறுதல் நாயகனே.
ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தம்முடைய வல்லமையா நிரப்புகிறார். தம்முடைய கரங்கள் ஒவ்வொருவர் மீது வைக்கிறார். ஆமே, அவருடைய நேசம் எத்தனை பெரியது, அவருடைய பாசம் எத்தனை பெரியது. ஒவ்வொருவரையும் அவர் தொட முடியும். உலகத்தால் அருவருப்பாய் எண்ணப்பட்ட குஷ்டரோகியையே தொட்டு சுகப்படுத்தி இருக்கிறார். ஆமே, உலகமும் சமுதாயமும் புறக்கணித்து பாளையத்திற்கு புறம்பாய் ஊருக்கு புறம்பே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த குஷ்டரோகியையும் தம்முடைய அன்பால் அணைத்து அவனை சுகம் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். 38 வருடமே ஆமே, ஆனாலும் தன்னுடைய வியாதியிலே உழன்று கொண்டு தனமே ஒருவருடைய உதவியும் கிடைக்கப்படாமல் இருக்கிற அந்த மனிதனையும் ஆண்டவர் தேடி சென்றவனுக்கு சுகம் கொடுக்க முடியும். அந்த அன்பு ஆண்டவர் இந்த காலை வேளையில ஜீவித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த அன்பு ரட்சகர் இந்த காலை வேளையில ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. கைகளை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உரபல ஷகதடரகதல ஷங்கலதடரபா. ஆமென், ஆமென். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை மரியாள் சரியாய் அறிந்திருந்தபடினாலதான் அவருடைய பாதத்தை விட்டு விலகாமல் அவருடைய பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய பாதத்தில் அமருவதையே வாஞ்சித்துக் கொண்டிருந்தார். ஆமென். பலவிதமான வேலைகளை செய்து அல்லல் பட்டு முறுமுறுத்து கசந்து கொண்டிராதபடி அவருடைய பாதம் எனக்கு போதும் என்று சொல்லி அவருடைய பாதத்திலே வீழ்ந்து கிடந்தார். ஆமே, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஓ, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த கால வேளையில? என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. ஏசையா, நல்ல பங்கு நீதானையா. ஐயா, நல்ல பங்கு. எப்படி நான் பாடுவே செய்து சொல்லுமா என்ன சொல்லி. ஆமே, வயதான தாய் தகப்பனை வாலிப தம்பி தங்கச்சி சொல்லுங்க. எப்படி உமை என்ன சொல்லி. ஹல்லேலூயா. கொஞ்சம் ஜெப நிலைமையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை எண்ணி பாருங்க. எவ்வளவாய் நம் மீது தம்முடைய பாசத்தை நேசத்தை வெளிப்படுத்தி கிருபையாய் நமக்கு இறங்கி நம்மை நடத்தினார். எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ நெருக்கடிகள், எத்தனையோ கடினமான சூழ்நிலைகள், அவை தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள், எத்தனை கண்ணீரின் அனுபவங்கள், எத்தனை வேதனை நிறைந்த சூழ்நிலைகள், எத்தனை அவமானத்தின் உச்சங்கள். இவைகளில் இருந்தெல்லாம் கர்த்தர் என்னை காப்பாற்றினார்னு சொல்றவங்க நல்ல மனதான கரங்களை தட்டி, ஓ, இப்படிப்பட்ட நெருக்கடியில் இருந்தெல்லாம் கர்த்தரை காப்பாற்றி இருக்கிறார். அவர் என்னை வெட்கத்திற்கு விடல, அவர் என்னை வீழ்ந்து போக விடல, என்னை மரண படுக்கையிலிருந்து தூக்கி இருக்கிறார். ஆமென், ஆமென். பாதாளத்தின் வல்லடிக்கு எங்களை விலக்கி இருக்கிறார். ஆமென். அப்படி சொல்லுகிற ஆண்டவருடைய பிள்ளை கைகளை தட்டி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். சத்துருவினுடைய பயங்கரங்களுக்கு நம்மை நீங்களாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு நல்ல தெய்வம். ஆமென். நம் மீது தம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். நாம் முறுமுறுக்கிறவர்கள், நாம் கசந்து போகிறவர்கள், ஆமென், சிறு காரியம் நமக்கு இல்லாமல் போகும் பொழுதே சோர்வடைந்து விடுகிறவர்கள், ஆமென், கனத்து பேசுகிறவர்கள். ஆனாலும் கர்த்தர் நம்முடைய சுபாவத்தை ஒரு பொருட்டா எண்ணாமல் நம் மீது அன்பு செலுத்தி இருக்கிறாரே. சொல்லுங்கம்மா. ஆமென். என் மீது இரக்கம் காண்பித்தீரே, எங்களுக்கு இறங்கினீரே, எங்கள் மீது அன்பு கூர்ந்தீரே. உம்மை எப்படி நான் பாடுவே. சத்தமா சொல்லுமா. என்ன சொல்லி நீங்க உணர்ந்து சொல்லுங்க. உம்மை எப்படி, என்ன சொல்லி நான் துதிப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya இந்த ராஜ்யங்களை எல்லாம் அசைத்த வேதாகம புருஷர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் கவனிக்கும் பொழுது ஆண்டவருடைய பாதத்தை அவங்க உறுதியாய் பற்றி பிடித்திருந்தாங்க. ஆண்டவர் மேல அளவில்லாத பாசம் வைத்திருந்தாங்க. ஆண்டவரை துதிப்பதிலும் அவரை கனம் பண்ணுவதிலும் அவருக்கு முதலிடம் கொடுப்பதிலும் அவர்கள் சிறந்ததை கொடுத்தாங்க. அவங்க நேரத்தை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் செலவழித்ததுனாலதான் அவங்களை கொண்டு கர்த்தர் ராஜாக்களை அசைத்தா, ராஜ்யங்களை அசைத்தா. அவர்கள் சாதாரண உலக பிரகாரம் எந்த காரியங்களுக்கு அவங்க பயப்படல. காரணம் என்ன தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. அவர் நம்மோடு இருப்பது எத்தனை ஆனந்தம். அவர் நம்மோடு இருப்பது, நம்மை நடத்துவது, நம்மை போஷிப்பது, நம்மை காப்பாற்றுவது, நம்மை வழிநடத்துவது எத்தனை ஆச்சரியம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஓ ஹalleluya ஹalleluya ரிபால கரதடரல கதுருரு ஹalleluya ரிபால ஹரதுடல சந்துரு வருகையில் எடுத்துக்கொள்வி கூடவே வைத்துக் கொள்வி. சத்தமா சந்தோஷமா வருகையில் எங்கள் ஒவ்வொருவரையும் கூடவே வைத்துக் கொள்வி, கூடவே வைத்துக் கொள்வி ஐயா, கூடவே வைத்துக் கொள்வி. உம்மை எப்படி நான் பாடுவேன். நல்லா சொல்லுங்க பார்க்கலாமா? என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஜீசஸ் உம்மை எப்படி நாங்க பாட முடியும் ஆண்டவரே? என்ன சொல்லி? Thank you Jesus. ஹalleluya. மனம் திறந்து சில நேரம் கர்த்தரை அப்படி மகிமைப்படுத்தி பாருங்க. மனதார வாயில திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்ம எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல நிற்கிறோங்கிற உணர்வோடு, அவருடைய பாத படியில நிற்கிறோங்கிற உணர்வோடு, தேவ சமூகத்துல நிற்கிறோங்கிற உணர்வோடு கூட தேவ பிள்ளைகள் சபையா இணைந்து சில நிமிடங்கள் மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை உயர்த்தி கொண்டிருப்போம். ஹalleluya ஹalleluya. ஒரு மனமா கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது ஆமென் ஆமென். கர்த்தர் நமக்காய் காரியங்களை செய்கிறார். கர்த்தர் நமக்காய் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். ஹalleluya ஹalleluya. பல நேரங்களிலும் நம்முடைய இருதயமே இது முடியாது என்று சொல்லுகிற காரியங்கள் இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் நடத்துவா, அவைகளை இயங்க பண்ணுவா. நெடுநாள் காத்திருக்கிற காரியங்களை அவர் மறுபடியுமாய் துளிர்விட செய்வா. ஹalleluya. நம்முடைய காத்திருப்பு ஒரு நாளும் வீணாகாது. ஆமென் 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 ஆமென். வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க துதிங்க. ஓ ரிபா லஷகதடா. நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படுகிற நேரம் இது. கர்த்தர் நமக்காய் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற வேளை இது. கண்களை மூடுங்க தம்பி. அவை கண்களை மூடி வேடிக்கை பார்க்காது. ஏன் உங்க சிந்தையை விடுங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. வாழ்வு கொடுக்கிற தெய்வத்தை நோக்கி பார்த்து பேசுங்க. ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுங்க. ஹalleluya ஹalleluya. அவர் நம்முடைய பொருளாதார தேவையை சந்திக்க முடியும். நம் வாழ்வின் எல்லா தேவைகளை சந்திக்க முடியும். ஆமென் 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 ஆமென். அவர் நம்மை பலத்தால் இடைகட்ட முடியும். அவர் நமக்கு உதவி செய்ய முடியும். ஆமென். எத்தனை நாள் அந்த மனிதனுடைய பாக்கெட்டை, அந்த மனிதனுடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருப்பது, அவனுடைய கரத்தை அவன் கொடுக்கிற ஆமென் ஆமென் உதவிக்காக எத்தனை நாள் மனிதனை எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. ஆராதனை வேளையில கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்க. ஆண்டவரே சொல்லி கூப்பிடுங்க கூப்பிடுங்க. ஹalleluya ஹalleluya. ரிபலா ஷகதடரதலரபா. ஹalleluya. குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணாரையுமே கண்ணோக்கி பார்த்திடுவே.
சேர்ந்து சொல்லுவீங்களா ஆண்டவரை பார்த்து? வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்தில் தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. சேர்ந்து சொல்லுவோம். அப்படி சொல்லுங்கம்மா. அப்படியே தாயை தகப்பது ஒரு வெறுமையான பாத்திரம் இருக்கிறேன் ஆண்டவரே. நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித வாஞ்சியோடு அந்த வார்த்தையை சொல்லுங்க. அணைந்து கொள்ளுமே. ஒரு முறை கூட சொல்லுவோம். வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே. நீங்களும் சொல்லுங்க. இயேசு போற்றிடுது. என்னையும் அவ்வித பாத்திரமா அணைந்து கொள்ளுமே. அப்படியே வீலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. வீலையில்லா உம் கிருபையால் உகந்ததாக்கிடு. எத்தனை பேர் சொல்லுவீங்க இந்த காலவேளை ஆண்டவரே? வீலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. வீலையில்லா உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. ஒன்று தெரியுமா ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வார்த்தையை விரும்புவார் அந்த உலகத்துல இல்ல. நான் பேசுற காரியத்தை கவனிக்கவோ அதை ஏற்றுக்கொள்ளவோ ஒருவரும் இல்லை. பிள்ளை கூட நம்முடைய வார்த்தையை சொல்றத, பெற்றோர் கூட நம்ம சேரெடுத்து சொல்றத அவங்க கவனிக்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவை ஒருவரே ஒருவர் இருக்கிறார். ஆண்டவரை பார்த்துதான் சொல்லணும். ஆண்டவரே, விலை போகாத பாத்திரங்கள் ஆண்டவரே, விரும்புவாரற்றவர்கள் ஆண்டவரே, யார் எங்களை நேசிப்பா? ஆண்டவரே, எங்களை மற்றவங்க நேசிக்க விரும்புகிற அளவுக்கு ஞானம் இல்லாதவர்கள் ஆண்டவரே. ஒரு சொல்லுங்கம்மா, வயதான தாய் தகப்பன்மார் பெரியவங்க சொல்லுங்க, வாலிப தம்பி தங்கச்சி சொல்லுங்க. நீங்க நினைக்கலாம் என்ன நிறைய பேருக்கு பிடிக்கும், என்ன நிறைய பேர் நேசிக்கிறாங்க, நான் பேசுவதை நிறைய பேர் விருப்பத்தோடு கேட்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க. முற்றிலும் தவறு. நம்மை விரும்புவார் இந்த உலகத்துல யாரும் இல்லை. ஆமென், ஆமென். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, விரும்புவார் ஒருவரும் இல்லை, ஏற்றுக்கொள்ளுவார் ஒருவரும் இல்லை, நேசிப்பார் ஒருவரும் இல்லை. ஆமென். விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையில்லா உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. Hallelujah. Urabala shatara kadana libaharaduru. அவர் ஒருவரே நம்மை விரும்புகிறவர். அவர் ஒருவரே தம்முடைய மார்போடு நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறவர். அவர் ஒருவரே தம்மோடு வைத்துக் கொள்ளுகிறவர். அதற்காக தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்காக தான் அவருடைய பிள்ளைகளாய் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்காக தான் இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அதற்காக தான் மீண்டும் வரப்போகிறார், தம்மோடு வைத்து சேர்த்துக் கொள்ளுவதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. உலகத்துல உங்களை நேசிக்க விசாரிக்க ஒருவரும் இல்லாவிட்டாலோ, உங்களுக்கு ஆலோசனை தர ஒருவரும் இல்லாவிட்டாலோ, உங்களை கண்காணிக்க கவனிக்க ஒருவரும் இல்லாவிட்டாலோ,
கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறவர், கர்த்தர் நம்மை கரம்பிடிக்கிறவர். ஆமென், ஆமென், ஆமென். அவர் நமக்கு போதுமானவர். சொல்லுவோம், சொல்லுங்க வாயை திறந்து. ஆமென். நீர் எனக்கு போதும் என்று சொல்லுங்கம்மா. நீர் எனக்கு போதும். ஆமென். உம்முடைய அன்பு எங்களுக்கு போதும், உம்முடைய அரவணைப்பு எங்களுக்கு போதும். ஆமென். நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நீர் எங்களை விசாரிக்கிறவராய் இருப்பதினா உம்முடைய அன்பு எங்களுக்கு போதும், உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும். எஸ் 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 எஸ். உரபா ஷகதடா ரிகதலரபா. அவர் ஒருபோது நம்மை வேதனைப்படுத்துவது இல்லை. அவர் ஒருபோது நம்மை கடிந்து கொள்ளுகிறவர் அல்ல. ஒருபோது நமக்கு குற்றம் சுமத்துகிறவர் அல்ல. ஒருபோது நம்முடைய நல்வாழ்வை விரும்பாதவர் அல்ல. ஆமென், ஆமென். அவர் நம்மை வாழ விரும்புகிறார். அவர் நம்மை வாழ வைக்கிறவர், நமக்கு வாழ்வு கொடுத்தவர், வாழ்வு கொடுப்பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவரே. ஆமென். தெய்வமாய் கொள்ளுகிற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. எவ்வளவு நல்ல இரட்சகரை இந்த காலை வேளையிலே, ஆமென், நல்ல நேசரை மகிமைப்படுத்துகிற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பெரியவர். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. இரக்கம் நிறைந்தவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, தகப்பனே, உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீது உம்முடைய கிருபையின் பிரசன்னம் இறங்குவதாக. உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே நம்மை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீது உம்முடைய கரம் வைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. எங்கள் இருதயங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறீர். எங்கள் இருதயங்களின் ஆளுகளை கவனிக்கிறீர். எங்கள் யோசனைகளை அறிந்து கொண்டிருக்கிறீர். எங்களுடைய எண்ணங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறீர். எங்கள் நினைவுகளை கவனிக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் பாதைகள் உமக்கு முன்பதாய் வெளிச்சமாய் இருக்கிறது. எங்கள் பாதைகள் உமக்கு மறைவானது அல்ல. எங்கள் நடத்தைகள் உமக்கு மறைவானது அல்ல. எங்கள் எண்ணங்கள் உம்முடைய அமைக்கு மறைவானது அல்ல. எங்கள் இருதயத்தின் யோசனைகள் உமக்கு மறைவானது அல்ல. எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது. உமக்கு முன்பதாய் எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீரே எங்கள் தகப்பனானவர். நீரே எங்களை கண்டித்து உணர்த்துகிறவர். நீரே எங்கள் தகப்பனாய் இருந்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறவர். அதற்காய் ஸ்தோத்திரம், அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒரு நல்ல தெய்வத்தை, நல்ல இரட்சகரை இந்த காலை வேளையில மகிமைப்படுத்துகிற பாக்கியம் எங்களுக்கு கிடைத்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 1000 நாளை பார்க்கிறோம், வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை பார்க்கிறோம். உம்முடைய சமூகத்திலே செல்லுகிற ஒரு நேரம் எவ்வளவு இன்பமானது. உம்முடைய சமூகத்திலே செலவழிக்கிற நிமிடங்கள் எத்தனை அருமையானது என்பதை ஆண்டவரே எங்களுக்கு கிருபையாய் நீர் உணர்த்தி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் அதை உணரும்படி கர்த்தர் பாக்கியம் தந்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். இதனால் உண்டாகிற எல்லா துதிகன மகிமை நாங்கள் உம்மைக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.